தொடர்ந்து 2 வாரமா கீழ போயிட்டு இருந்த நம்ம மார்க்கெட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 புள்ளி பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அத பத்தி வந்து பார்ப்போம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் லிஸ்ட் ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட 50% இப்போ வந்து டவுன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி வந்து பார்ப்போம். ஐடி செக்டார் இருக்கக்கூடிய பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். லாஸ்டா கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க என்எம்டிசி ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். சூப்பரான ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 257 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. 23,480 புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சாரிங்க, 408 புள்ளி. பேங்க்கு கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 0.89% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5% டவுனு. கோல்டு வந்து 2.38% டவுனு. சில்வர் அண்ட் கோல்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்தாங்க லாஸ்ட் ஒரு வருஷமா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டு தான் இருக்கு. ஆட்டோ 1.26% பாசிட்டிவ், பார்மா 1% நெகட்டிவ், ஐடி 0.44% நெகட்டிவ், மிட் 150 0.42% நெகட்டிவ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் வந்து இருக்கு. ஒரு சில இண்டெக்ஸ் பாசிட்டிவாகவும் ஒரு சில இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து ஒரு மிக்ஸ்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க, 4.4% வந்து பாசிட்டிவ். கிராசிம் இருக்காங்க, எம்என்எம், எட்டர்னல், ட்ரெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் பிஇஎல், மேக்ஸ் ஹெல்த் கேர், விப்ரோ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் சூப்பராக கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸில் இருந்து சூப்பரான ஒரு லிஸ்டிங் கெயினில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 160 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போனுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% வந்து டவுனில் வந்து இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பர்சனல் இந்த மாதிரி கொடுத்தாலுமே இவங்களோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான். மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 67,718 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 27 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 13 இருக்கு. புக் வேல்யூ 25 ரூபா 40 பைசால வந்து இருக்கு. ஆர்ஓசி 9%, ஆர்ஓஇ 13%, ஆர்ஓஐசி 9%, ஓபிஎம் 90% வந்து இருக்கு. இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 55 ரூபாய் இருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 55 ரூபா 60 காசுக்கு ஒருத்தான ஸ்டாக் ஆகிற மாதிரி அர்த்தம். பிஇஜி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 0.60 வந்து இருக்காங்க. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி 4.44 இருக்காங்க. இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் 4 அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.20 வந்து இருக்கு. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ரேஷியோ. அதே மாதிரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 29%, ப்ராஃபிட் growth 39% வந்து இருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth-ஆ இருக்கட்டும், ப்ராஃபிட் growth-ஆ இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 29% நெகட்டிவ். அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஹை வந்து 160 ரூபாய்க்கு மேலே போனாங்க. அப்போ வாங்கியிருந்தா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து நெகட்டிவ்ல தான் இருந்திருப்போம். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13%க்கு மேலே இருக்குது. இதுவும் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தரலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2020 ரெவன்யூ 2,646 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 421 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இவங்க நெட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, ரெவன்யூவாக இருந்தாலும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போதைக்கு டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 9,576 கோடி மார்ச் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,163 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பாருங்கள் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது அவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரு லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெட் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இருந்தாலும் இவங்க ஏன் கம்மியாகிறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் கிட்டத்தட்ட 86.70% ஷேர் ஹோல்டிங் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி 75%க்கு கீழே தான் ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்கணும். ஆனால் இப்போதைக்கு 86 இருக்குது. இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டர், அதாவது செப்டம்பர் குவார்ட்டரில் 88% வந்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2% ஸ்டேக் வந்து கம்மி பண்ணாங்க. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 9%லாம் அன்றைக்கி வந்து கிராஷ் ஆனிச்சு. இப்போதைக்கு 86% இருக்குது. இன்னும் போக போக இந்த 86%ல இருந்து இன்னொரு 11% அவங்க வந்து குறைக்க வேண்டியிருக்கு. அப்படி அவங்க 11% ப்ரொமோட்டர் வந்து அவங்ககிட்ட இருந்து விற்கும்போது இன்னமும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு வந்து ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க விற்கும் போது யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஷேர் ஹோல்டிங் வந்து குறைக்கும் போது எஃப்ஐடியை வந்து அதிகமானாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாகவே இருக்கும். இதனால தாங்க கீழே போய்ட்டுருக்கு. இன்னமும் ப்ரொமோட்டர் வந்து அவங்க 11% வந்து குறைக்கணும். அப்படி அவங்க கம்மி பண்ணும்போது இன்னமும் கீழே போனாலும் போகும். இருந்தாலும் சூப்பரான ஒரு கம்பெனி தான். இப்போ நம்ம இதில் பார்க்குற மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ மார்க்கெட் கீழே போனாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போயிட்டு இருக்கு. அப்போனா ரொம்ப வந்து டவுனில் இருக்குது. 30-40% இப்போ டவுனில் இருக்குது. அப்படின்னா நம்மளோட ஒன்று என்ன பண்ணலாம்னா நம்மகிட்ட அமௌண்ட் சொன்னால் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணி வைக்கிறதா நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண முடியும். இன்னும் ரிமைனிங் இருக்க அந்த ஒரு 10% ஷேர் அவங்களாம் எப்போ விற்பாங்கன்னு தெரியல. அவங்க விற்கும் போது
வேறு ஒரு எஃப்ஐடியை வந்து அதிகமாக வாங்கினாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. பெரிசிஷன் சிஸ்டம்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட சாஃப்ட்வேரை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரை டிஜிட்டல் சொல்யூஷனாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சேல்ஸ் ஃபோர்ஸு அண்டு ஏடபிள்யூஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட சாஃப்ட்வேர் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம். அந்த ஷாப்பில் எவ்வளவு பொருள் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அந்த சாஃப்ட்வேர் இவங்க வந்து தருவாங்க. பில்லிங்கு அதுக்கும் இவங்ககிட்ட வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எவ்வளோ சேலரி கொடுக்குறோம், எப்போல்லாம் லீவு, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுதோ அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபுல்லாகவே இவங்க வந்து வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 399%, அதாவது 400% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 73,194 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 40, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 453, ROCE 30% இருக்குது, ROI 24% இருக்குது, ROIC 27% இருக்குது, OPM 18% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 2365 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பிஜி ரேஷியோ 1.51 இருக்குது. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.06. கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10.2 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 20% வந்து இருக்குது. ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 17%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 30%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பரான ஒரு ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 4150 ரூபா பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக இதுக்கு முன்னாடி இந்த லோ பக்கத்தில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, இப்போ மார்க்கெட்டே வந்து கீழே போயிட்டு இருக்கனால இவங்களும் கீழே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இன்றைக்கி வந்து பெர்சன் சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிரெயின் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கேபிஐடி டெக்னாலஜிஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இவங்க இவி செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு இவி செக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு க்ரோத்தில் இருக்குது. இவங்க இவி செக்டருக்கு பண்ணுறனால ஃபியூச்சரில் இவங்களோட க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 630 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 301%, அதாவது 3 மடங்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1700 ரூபா பக்கத்துலலாம் இருந்துச்சுங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். இப்போ வந்து பார்க்கும்போது வெறும் 630 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பு 17,340 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 22, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 119, டிவிடெண்ட் ஈல்டு 1.32% இருக்குது. ROC 40%, ROE 32%, ROIC 31%, OPM 19% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 586 ரூபாய் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.53 இருக்குது. பிஜி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.16 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.32 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதோட ஹையில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, அந்த 500 போய் நிற்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 500 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருந்திருக்கு. ஏற்கனவே யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூரோப்பியன், USA, ஜப்பான், சைனா, தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிகப்படியான சேல்ஸ் அப்படிங்கிறது யூரோப்பில் வந்து நிறைய நடக்கும். இப்போதைக்கு யூஎஸ் போட்ட டேரிஃப் இஷ்யூவாக இருக்கட்டும், இதனால நிறைய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குது. பார்க்கலாங்க, ரிவர்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி. நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி பேஸ் ஐடி ETF. இந்த ETFல கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 31 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்ல நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பயமாக இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ETF வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 31 ரூபா கொடுத்து இந்த ஒரு ETF வாங்கினாவே இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், L&T மைண்ட்ரி, கோஃபோர்ஜி, எம்பசிஸ், ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர், இந்த 10 கம்பெனி நம்ம முதலீடு பண்ணதா அர்த்தம். கிட்டத்தட்ட 49 ரூபா பக்கத்தில் இருந்துச்சுங்க. இப்போதைக்கு 30 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே தான் வந்து இருக்குது லாஸ்ட் ஒரு வருஷமாக. நம்ம உண்டியலில் காசு போடுற மாதிரி அப்பப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு ETF, இந்த ஐடி ETF இந்த மாதிரி கீழே போனுச்சுனாவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாலிகாப் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல ஒரு ஹைப் பண்ணாங்க. ஹிஸ்ட்ரி ஹைலாம் போயிட்டு இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7,119 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7,000 கட் பண்ணி ஒரு 6,700 ரூபாய்க்குலாம் போனாங்க. இப்போ அந்த லோ போயிடுவாங்க போல. லாஸ்ட் ஒரு வாரத்திலேயே அதோட ஹை போயிட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதனால தான் ஹை போக நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது.
இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருப்போம். ரொம்ப கீழே வரட்டும், நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே போனால் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி மேலே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்எம்டிசி கரண்ட் ப்ரைஸ் 77 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இரும்பு தாது ப்ரொடக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது பூமியிலேருந்து இரும்பு தாது, டைமண்டு எல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்டு பவர் ஜெனரேஷனில் வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி, சூப்பரான ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க இரும்பு தாது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. காப்பரு, லைம்ஸ்டோனு, மேக்னீசைட்டு, டங்ஸ்டனு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் 74% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஸ்டீலை வந்து பிரித்தாங்க. மார்க்கெட் கேப்பு 68,198 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 9.88 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 14 வந்து இருக்குது. புக் வேல்யூ 36 வந்து இருக்குது. ROC 29%, ROE 23%, ROC 35%, OPI 31% வந்து இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அதேமாதிரி இன்டென்சிக் வேல்யூ 195 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77 ரூபாயில் வந்துருக்கு. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல வந்து இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.11 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.10 வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 0% வந்து இருக்குது. இவங்க பூமியிலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறனால ஒரு சில வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தராங்க, மறுபடியும் நல்ல ரிசல்ட் தராங்க, மறுபடியும் கம்மியாக தராங்க. இப்படியே தான் இவங்க ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் நெகட்டிவ் ரிசல்ட் கிடையாது. ப்ராஃபிட்டு கொஞ்சம் அதிகமாகவும் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 12% வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 12% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% மேலே இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து சூப்பரான ரிட்டர்ன் ஈக்விட்டி. இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக தான் வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 3வது மாதம் 8வது மாதம் 2026 இப்போ 2வது மாதம் ஒரு ஷேருக்கு ₹2.50 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் 8வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 4.5% வந்து இருக்குது. இதுவே 2023 வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்காங்க. 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட இப்போது டிவிடெண்ட் ஈல்டு 8.5% மேலே இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே போணுச்சுன்னா அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே தான் இருக்குது. அது இப்போ ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு வந்து வச்சிருக்காங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.